வணக்கம். உங்களுக்கான இந்த பிரத்யேகமான ஒரு ஆழமான ஆய்வுக்கு உங்கள ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இப்ப தினமும் காலையில அலாரம் அடிச்ச உடனே நாம எல்லாரும் ரொம்ப அவசர அவசரமா எழுந்து ஏதோ ஒரு பந்தயத்துல ஓடுற மாரி ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஆமா. யாருக்கும் ஒரு நிமிஷம் நின்னு நிதானமா மூச்சு விட கூட நேரம் இல்ல. சரியா சொன்னீங்க. அப்படி என்ன ஒரு மாபெரும் லட்சியத்த நோக்கி நாம இப்படி நகர்ந்துட்டு இருக்கோம்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது இந்த ஓட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத உந்து சக்தி எது? இன்னைக்கு நாம அலச போற விஷயம் இத பத்தி தான். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. இதுக்கான விடைய தேடுறது தான் இன்னைக்கு நம்மளோட மிஷன். கண்டிப்பா. இதுக்காக நாம இன்னைக்கு கையில எடுத்திருக்கிற மூலப்பொருள் ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் எழுதிய டெய்லி டிவைன் டைஜஸ்ட், அதாவது தினசரி தெய்வீக தொகுப்பு அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பதிவு. குறிப்பா மார்ச் 9ஆம் தேதிக்கான ஒரு சின்ன பதிவு இது. அந்த பதிவோட மைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆசையின்மை. ஆமா, ஆசையின்மை. என்னடா இது? எடுத்த உடனேயே ஆசைய விட்டுவிடச் சொல்றாங்களேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நமது அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற சவால்கள, மன அழுத்தங்கள இந்த ஒரு சில வரிகள் எப்படி தோலுரித்து காட்டப் போகுது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவோட ஒரு பெரிய சிறப்பே அதோட சுருக்கத்துல தான் இருக்கு. பாத்தீங்கன்னா, வெறும் 4 அல்லது 5 வாக்கியங்கள் தான் இருக்கும். ஆனா மனித மனத்தோட ஒட்டுமொத்த உளவியலையும் அது மிக துல்லியமா படம் பிடிச்சு காட்டுது. ம். வழக்கமா நாம ஆசை அப்படிங்கறத ஒரு நேர்மறையான விஷயமாவோ அல்லது நம்ம இயக்குற ஒரு சக்தியாவோ தானே பார்த்து பழகியிருக்கோம். எக்ஸாக்ட்லி. ஆனா சுவாமி சித்பவானந்தர் அந்த பார்வையை முற்றிலும் தலைகீழா புரட்டி போடுறார். நாம ஆசைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற பல விஷயங்கள் உண்மையிலே நம்ம எப்படி ஆட்டி படைக்குது அப்படிங்கிற உண்மைய இந்த உரை ரொம்ப அழகா விளக்குது. இத உங்களோட சேர்ந்து ஆழமா ஆராய நான் ரொம்பவே தயாரா இருக்கேன். சூப்பர். அப்படியே நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம். இந்த உரையின் முதல் வரியே ரொம்பவும் அழுத்தமா இருக்கு. ஆசை ஆசைய வெறும் உணர்ச்சியா சொல்லாம, இரவும் பகலும் மனிதனை சித்திரவதை செய்யும் ஒரு அரக்கன் அப்படின்னு நேரடியா குறிப்பிடுறார். ஆமா, டிசையர் இஸ் த டெவில் தட் டார்ச்சர்ஸ் மேன் டே அண்ட் நைட் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார். இத படிக்கும்போது எனக்குள்ள ஒரு சின்ன முரண்பாடு தோணுச்சு. அதாவது எனக்கு ஒரு புது போன் வாங்கணும், இல்ல ஒரு நல்ல வேலையில சேரணும்னு தோணுவது ஒரு சாதாரண மனித இயல்பு தானே. இயல்பு மாதிரி தான் வெளியில இருந்து பார்க்க தோணும். அதான் அத ஏன் அரக்கன் அப்படின்னும் சித்திரவதை அப்படின்னும் அவ்வளோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி குறிப்பிடணும். இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதா தெரியலையா? நீங்க கேக்குறது புரியுது. வெளியிலிருந்து பார்க்கும்போது அது ஒரு சாதாரண இயல்பு மாதிரி தான் தோணும். ஆனா கொஞ்சம் ஆழமா ஒரு உளவியல் கண்ணோட்டத்தோட இத பாருங்க. ஆசிரியர் பயன்படுத்தி இருக்கிற அந்த இரவும் பகலும் அப்படிங்கிற வார்த்தைகள் தான் இங்க ரொம்ப முக்கியம். இரவும் பகலும். ஆமா. இப்போ உங்களுக்கு ஒரு உடல் வலி இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு மாத்திரை போட்டாலோ அல்லது தூங்கும்போதோ அந்த வலியிலிருந்து உங்களுக்கு ஒரு சின்ன இடைவெளி கிடைக்கும். ஆனா இந்த ஆசை உங்க மனசுக்குள்ள முளைச்சிடுச்சுன்னா அது உங்களுக்கு ஓய்வே கொடுப்பதில்ல. ஓ, அதாவது அது ஒரு தொடர் தொந்தரவா மாறிடுதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. பகல் முழுவதும் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக நீங்க உழைக்கிறீங்க, ஓடுறீங்க, பல சமரசங்கள செய்து கொள்றீங்க. இரவு படுக்கைக்கு போன பிறகும் கூட உங்க மூளை ஓய்வெடுப்பதில்ல. இதை எப்படியாவது அடைந்து விடணும், ஒருவேளை கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற சிந்தனை தான் நம்ம தூக்கத்தை கெடுக்குது. சரியா பிடிச்சீங்க. இந்த ஓய்வற்ற நிலையத்தான் அவர சித்திரவதைன்னு சொல்றார். ஒரு நிமிஷம் கூட உங்கள நிம்மதியா இருக்க விடாத ஒரு அரக்கன் அது. அதாவது ஒரு விஷயத்த நம்ம அடையணும்னு நினைக்கிற அந்த நொடியில இருந்து அதை அடையிற வரைக்கும் நமக்கு நிம்மதி இல்ல. அதோடு மட்டும் இல்லாம, அந்த ஆசைய அடைஞ்சிட்டா நிம்மதி கிடைச்சிடுமான்னு கேட்டா, அதுவும் இல்ல. நீங்க ஆசைப்பட்ட அந்த புதிய போன வாங்கிட்டீங்கன்னே வச்சுக்குவோம். அந்த மகிழ்ச்சி எத்தனை நாட்கள் நீடிக்கும்? ஒரு வாரம், அதிகபட்சம் ஒரு மாதம். ஆமா. அடுத்த மாடல் சந்தைக்கு வந்த உடனே, பழைய போன் உங்க கையில இருக்கும்போதே, மனசுக்குள்ள இன்னொரு புது ஆசை முளைச்சிடுது. இது ஒரு முடிவற்ற சுழற்சி. இந்த தொடர் சங்கிலில தான் மனித மனம் சிக்கிக்கிட்டு தவிக்குது. ஒரு ஆசை தீர்ந்தவுடன் அடுத்த ஆசை, அது தீர்ந்தவுடன் இன்னொன்னு என மனச ஒரு தடையற்ற ஓய்வற்ற நிலையில வச்சிருக்கிறதத்தான் ஆசிரியர் அரக்கனின் சித்திரவதைன்னு ரொம்ப கச்சிதமா பதிவு செய்றார். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு அறிவியல்ல நாம டோபமைன் சேசிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம மூளையில உள்ள டோபமைன் எப்படி நம்மை தொடர்ந்து ஏதோ ஒன்னை தேடி ஓட வைக்குதோ, அதத்தான் பல வருஷங்களுக்கு முன்பே அவர் அப்படி விளக்கியிருக்காரு. நீங்க சொல்றத கேட்கும்போது இன்னைக்கு நாம சந்திக்கிற பெரும்பாலான மன அழுத்தங்களுக்கு அடிப்படை காரணமே இந்த தொடர் ஓட்டம் தான் அப்படிங்கிறது நல்லா புரியுது. சரி, அடுத்ததா ஆசிரியர் இன்னொரு முக்கியமான புள்ளிய தொடுறார். ம். அடிப்படை தேவைகள் பத்தின அந்த வரியா? ஆமா, நமது அடிப்படை தேவைகளுக்கும் நாம சேர்க்க நினைக்கும் பொருட்களுக்கும் ஒரு தெளிவான கோட்டையா அவர வரையறார். அதாவது
அடிப்படை தேவைகளை தாண்டிய அனைத்து கையகப்படுத்தல்களும் நாம தேடி தேடி சேர்க்கும் எல்லாமே ஆசையால் தூண்டப்படுபவையே அப்படின்னு சொல்றார். All acquisitions other than the bare needs are actuated by desire. இது ரொம்ப ஆழமான ஒரு வரி. இத படிக்கும்போது எனக்கே கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு நாம எதெல்லாம் தேவை அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் உண்மையிலேயே தேவையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த கேள்விதான் நவீன மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. நாம வாழும் இந்த நுகர்வு கலாச்சாரத்துல தேவை அப்படிங்கிறதுக்கும் ஆசை அப்படிங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசமே திட்டமிட்டு அளிக்கப்பட்டுடுச்சு. உண்மைதான். பசி எடுத்தா உணவு தேவை, குளிரை கெடுக்க உடை தேவை, பாதுகாப்பா தூங்க ஒரு இடம் தேவை. இதெல்லாம் தான் அடிப்படை தேவைகள். ஆனா இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் போன்ல உள்ள ஆன்லைன் ஆப்களை திறந்து பாருங்க. உங்களுக்கு தேவையே இல்லாத பல பொருட்களை ஏதோ ஒரு சிறப்பு தள்ளுபடி நடக்குது அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது உங்க நண்பர் ஒருவர் அதை வச்சிருக்கார் அப்படிங்கிறதுக்காகவோ நீங்க வாங்கி குவிக்கிறீங்க. கண்டிப்பா. நம்ம அலமாரிய திறந்து பார்த்தாலே வருஷ கணக்குல நம்ம பயன்படுத்தாத பல உடைகள் தூங்கிட்டு இருக்கோம். ஆனாலும் எனக்கு போடுவதற்கு துணியே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டே நம்ம மறுபடியும் புதிய உடைகளை வாங்குறோம். அதுதான் நுகர்வு கலாச்சாரத்தின் மிகப்பெரிய வெற்றி. ஆன்லைன் ஷாப்பிங் தளங்கள்ல சும்மா ஸ்க்ரோல் செய்து கொண்டே இருக்கிறது, பிறகு வண்டியில பொருட்களை சேர்த்து வைக்கிறது எல்லாம் இன்னைக்கு பலருக்கும் ஒரு பொழுதுபோக்காவே மாறிடுச்சு. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, நாம அந்த ஆசைகளை எனக்கு இது கண்டிப்பாக தேவை அப்படின்னு நமக்குள்ளேயே நியாயப்படுத்திக்கிறோம். என் பழைய லேப்டாப் நல்லாவே வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஆனா இந்த புதிய மாடல்ல ப்ராசஸர் கொஞ்சம் வேகமா இருக்கு, இது என் வேலைக்கு ரொம்ப அவசியம்னு என் மனசை நானே ஏமாத்திக்கிறேன். அதுதான் மனித மனதோட தந்திரம். நமது மூளை ஆசைகளை தேவைகளாக மாற்றி நம்ப வைக்கிறதுல ரொம்பவே கெட்டிக்காரத்தனம் பண்ணும். இந்த இடத்துல தான் ஆசிரியர் மிக தெளிவா ஒரு விஷயத்தை பதிவு செய்றார். அந்த அடிப்படை தேவையை தாண்டிய ஒரு ஊசிமுனை அளவிலான பொருளை நீங்க வாங்க நினைச்சாலும் அதன் பின்னணியில இயங்குறது அந்த ஆசை அப்படிங்கிற அரக்கன்தான் அப்படின்னு சொல்றார். ஆமா, இன்னைக்கு பல பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களின் வியாபார உத்தியே இதுதான். உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு பொருளை உங்களுக்கு மிகவும் அத்தியாவசியமானது போல காட்டி உங்க மனசுல ஒரு செயற்கையான ஆசையை உருவாக்குறது. அதாவது அவர்கள் நம்ம அடிப்படை தேவைகளை வச்சு வியாபாரம் செய்யறதில்ல, நம்ம ஆசைகளை வச்சுதான் வியாபாரம் செய்யறாங்க. மிகச் சரியா சொன்னீங்க. இதை நாம விழிப்போட உணர்ந்துகிட்டாலே நமது வாழ்க்கையின் பாதிச் சுமை, குறிப்பா பொருளாதார சுமை ரொம்பவே குறைஞ்சிடும். இதை யோசித்து பார்க்கும்போது நாம் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மாயவலைக்குள் சிக்கி நமது நேரத்தையும் உழைப்பையும் நிம்மதியையும் தொலைச்சிட்டு இருக்கோம்னு நினைச்சா கொஞ்சம் பயமாகவே இருக்கு. சரி, இப்போ எனக்குள் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. இந்த உரையை கேட்கும் நேயர்களுக்கும் இந்த கேள்வி கட்டாயம் வந்திருக்கும். என்ன கேள்வி அது? முன்னேற்றம் பற்றின கேள்வியா? ஆமா, ஆசையே இல்லாம போனா ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும்? சுவாமி சித்பவானந்தர் கூறுறார், ஆசை இல்லாமல் முன்னேற முடியாது என்று மனிதன் நினைக்கிறான், ஆனா உண்மையான முன்னேற்றம் என்பது ஆசையை கட்டுப்படுத்துவதில்தான் உள்ளது அப்படின்னு. இது எனக்கு முற்றிலும் முரண்பாடா தெரியுது. பலரும் இந்த தத்துவத்தை வாசிக்கும் போது சந்திக்கிற முதல் முரண்பாடு இதுதான். பள்ளிக்கூடத்திலிருந்தே உனக்கு பெரிய லட்சியம் இருக்கணும், வானத்தை வில்லாக வளைக்கணும்னு தானே சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒருவேளை மனிதனுக்கு வானத்துல பறக்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லாவிட்டால் இன்னைக்கு விமானம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குமா? ஆசைதானே எல்லா முன்னேற்றத்துக்கும் அடிப்படை. இது ரொம்ப அற்புதமான ஒரு வாதம். இங்க நாம ரெண்டு விஷயங்களை மிக தெளிவா பிரிச்சு பார்க்கணும். ஒன்னு மனித குலத்தின் நலனுக்காகவோ அல்லது ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்திலோ எழும் உந்துதல். அது ஒரு கியூரியாசிட்டி. சரி, அப்போ இரண்டாவது விஷயம்? இன்னொன்னு, எனது தனிப்பட்ட அகங்காரத்தை திருப்திப்படுத்துவதற்காகவோ நான் மற்றவர்களை விட உயர்ந்தவன் காட்டுவதற்காகவோ பொருட்களை சேர்க்க நினைக்கும் ஆசை. இதுதான் டிசையர். ஆசிரியர் இங்கே குறிப்பிடுவது இந்த இரண்டாவது வகையான சுயநல ஆசையைத்தான். ஓ, இப்போ புரியுது. ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஞ்ஞானியின் தேடல் ஆசை அல்ல, அது ஒரு கடமை, அது ஒரு ஆர்வம். எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த மருந்தை நான் தான் கண்டுபிடிப்பேன், அதன் மூலம் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்து என் பக்கத்து வீட்டுக்காரனை விட பெரிய கார்ல செல்வேன்னு நினைப்பது ஆசை. இது ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அதாவது லட்சியம் அல்லது குறிக்கோள் வேறு, ஆசை வேறுன்னு சொல்றீங்க. ஆனா இன்றைய சமூகம் இந்த ரெண்டையும் ஒன்றாகத்தானே பாக்குது. ஒருவன் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறான், எவ்வளவு பெரிய வீடுகளை வாங்கி குவிக்கிறான் அப்படிங்கறத வச்சுதானே அவனது முன்னேற்றத்தை நம்ம அளவிடுறோம். அதுதான் நவீன கால சிந்தனையின் மிகப்பெரிய பிழை. இன்னைக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது வெளிப்புற பொருட்களை சேகரிப்பதாகவே சுருங்கிடுச்சு. ஒருத்தன் தம் பேங்க் பேலன்ஸை அதிகரிச்சுக்கிட்டே போறத நாம முன்னேற்றம்னு சொல்றோம். ஆனா அப்படி பார்த்தால் உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் தான் உலகின் மிக மகிழ்ச்சியான நிம்மதியான மனிதர்களாக இருக்கணும். ஆனா நிஜம் அப்படியா இருக்கு? நிச்சயமா இல்ல.
எத்தனை கோடிகள் சேர்ந்தாலும் இன்னும் ஏதோ ஒன்னு குறைவதாகவே அவங்க மனம் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. அதனால தான் ஆசிரியர் முன்னேற்றம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தையே இங்க மாற்றி எழுதுறார். வெளியிலுள்ள உலகை வெல்வதோ பொருட்களை சேர்ப்பதோ உண்மையான முன்னேற்றம் அல்ல. ஆமாம், உங்களுக்குள் எந்த நேரமும் எதையாவது கேட்டு நச்சரித்துக் கொண்டிருக்கும் அந்த ஆசைய எப்போ நீங்க போதும் அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்த கத்துக்கிறீங்களோ அதுவே உங்களின் உண்மையான முன்னேற்றம்னு அவர் சொல்றாரு. The real progress is in curbing desire. இதை நான் இப்படி பார்க்கறேன். ஒரு காரை எவ்வளவு வேகமா ஓட்டுறோம் அப்படிங்கிறது மட்டும் திறமை அல்ல. எவ்வளவு வேகமா சென்றாலும் சரியான நேரத்துல தேவையான இடத்துல அந்த காரை நிறுத்துவதற்கான பிரேக் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். ரொம்ப அழகான உதாரணம். நமது மனதின் மீதான அந்த பிரேக் தான் ஆசையை கட்டுப்படுத்துவது இல்லையா? உங்களின் ஆசைகள் உங்களை இயக்குற வரைக்கும் நீங்க ஒரு அடிமை. அந்த ஆசைகளை நீங்க எப்போ உங்க கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரீங்களோ அப்போதுதான் நீங்க உண்மையான எஜமானனாகிறீங்க. இது உண்மையிலேயே ஆழமான ஒரு சிந்தனை தான். உங்க மனசின் மீது நீங்க பெறும் கட்டுப்பாடே உங்க வாழ்வின் மிகப்பெரிய வெற்றி. ஒரு பொருளை பார்த்து இது எனக்கு வேணும்னு துடிப்பது மிகவும் எளிது. அது ஒரு மிருக இயல்பு. ஆனா ஒரு விலையுயர்ந்த பொருளை பார்த்து அதை வாங்கும் திறன் உங்ககிட்ட இருந்தாலும் கூட இது எனக்கு இப்போ தேவையில்லைன்னு உங்க மனசை தாண்டி செல்ல முடியுதே, அந்த மன உறுதிதான் மனிதனின் ஆகச்சிறந்த முன்னேற்றம். அருமை. சரி, ஆசையை விட்டுட்டா எனக்கு எந்த மகிழ்ச்சியுமே கிடைக்காதா, நான் உலகத்தின் இன்பங்களை எல்லாம் இழந்து விடுவேனா அப்படிங்கிற ஒரு தயக்கம் நேயர்களுக்கு வரலாம். ஆனா அடுத்த வரியில ஆசிரியர் சொல்ற விஷயம் அந்த தயக்கத்தை மொத்தமா உடைத்தெறியுது. இயற்கையின் வளம் பத்தின வரி சரியா? ஆமா, இயற்கையின் வளம் எப்போதும் மனிதனின் பயன்பாட்டிற்கு தயாராக உள்ளது. ஆசையின்மையில் நிலைத்திருப்பதன் மூலம் மனிதன் அதை பெற முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது ஆசையை விட்டொழிக்கும் போது ஒட்டுமொத்த இயற்கையும் உங்களுக்கு சொந்தமாகுதுங்கிறாரு. இது கேட்பதற்கு மிகவும் கவித்துவமா இருக்கு. ஆனா நடைமுறையில் இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வெறும் கவிதை மட்டுமில்ல, ஒரு ஆழமான வாழ்வியல் தத்துவம். மனித மனம் எப்போதும் ஒரு அழகிய பொருளை பார்த்தா அதை தனதாக்கிக் கொள்ள ஆசைப்படுது. ஒரு ஓனர்ஷிப் வேணும்னு நினைக்குது. அதாவது இப்போ நான் ஒரு அழகான வனப்பகுதிக்கு செல்கிறேன். அங்கு ஓடும் ஒரு அருவியை பார்க்கிறேன். உடனே என் மனம் என்ன நினைக்கும்னா, இந்த அருவிக்கு பக்கத்துல எனக்கு ஒரு சொந்தமா நிலம் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். கரெக்ட். அதில் ஒரு வீட்டை கட்டி வேலி போட்டு எனதாக்கிக் கொள்ளலாமேன்னு சிந்திக்கும். நாம எதை ரசிக்கிறோமோ அதை சொந்தமாக்கிக் கொள்ள துடிக்கிறோம். ஆனா ஒரு விஷயத்த கவனிங்க, எப்போ நீங்க ஒன்றை உங்களுக்கு மட்டும் சொந்தம்னு ஒரு வேலி போடுறீங்களோ அப்போ அந்த வேலிக்கு வெளியே உள்ள அத்தனை உலகத்தையும் இங்க இழக்கிறீங்க. அட, இது ஒரு அருமையான பார்வை. ஒரு சின்ன நிலத்தை சொந்தமாக்கிக் கொள்வதன் மூலம் மீதமுள்ள ஒட்டுமொத்த பூமியையும் நான் சொந்தம் கொண்டாடும் உரிமையை இழக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இயற்கையோ தனது ஒட்டுமொத்த வளத்தையும் அழகையும் மனிதனின் பயன்பாட்டிற்காக திறந்தே வச்சிருக்கு. சூரியனின் வெளிச்சம், தென்றல் காற்று, ஓடும் நதி, மரங்களின் நிழல் இதெல்லாம் யாருக்கும் சொந்தமானவை இல்ல, ஆனா அனைவருக்கும் சொந்தமானவை. நாம அந்த அருவியை பார்த்து ரசிக்கும்போது அத நம்ம வீட்டு பத்திரத்துல எழுதி வைக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம மனசுல இல்லாத வர அந்த நொடியில அந்த அருவியின் முழு அழகும் நமக்கே சொந்தம். எக்ஸாக்ட்லி. அது உங்களுக்கு அளிக்கும் மகிழ்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. இதத்தான் ஆசையின்மையில் நிலைத்திருப்பதன் மூலம் இயற்கையை சுதந்திரிக்க முடியும்னு அவர் குறிப்பிடுறார். இதை இன்றைய நமது ஸ்மார்ட் போன் கலாச்சாரத்தோடு இணைத்து பார்க்க தோணுது. இன்னைக்கு நாம ஒரு அழகான இடத்துக்கு போனா அந்த இடத்தின் அழகை நமது கண்களால் பார்த்து அந்த நொடியை முழுமையா அனுபவிப்பதை விட அதை உடனடியாக புகைப்படம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிடணும் தான் ஆசைப்படுறோம். ஆமா, அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்றதுலயே குறியா இருக்கும். அந்த புகைப்படத்துக்கு எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்ப்பதிலே நமது முழு கவனமும் போயிடுது. அந்த அழகிய தருணத்தை நம்முடைய ஒரு சிறிய திரைக்குள் சொந்தமாக்கிக்கொற நினைக்கும் ஒரு சிறு ஆசைதான் அது. ஆனா அந்த ஆசையில தான் நாம அந்த இடத்தின் உண்மையான அழகை, அந்த அனுபவத்தை முழுமையா தவற விடுறோம். 100% உண்மை. எதையும் உரிமை கொண்டாட நினைக்காத மனமே எல்லாவற்றையும் முழுமையா அனுபவிக்கும் தகுதியை பெறுகிறது. அதுதான் இயற்கையின் வளத்தை நாம முழுமையா பெறுவதற்கான ஒரே வழி. இத புரிஞ்சுக்கிட்டா நாம பொருட்களை சேர்ப்பதற்காகவும் மற்றவர்களுக்கு நம்மை நிரூபிப்பதற்காகவும் ஓடும் ஓட்டம் தானாகவே அர்த்தமற்று போய்விடும். இப்போ இந்த ஒட்டுமொத்த விவாதத்தையும் ஒரே புள்ளியில இணைக்கும் விதமாகத்தான் இந்த கட்டுரையின் முடிவுல திருக்குறள்ல இருந்து ஒரு ஆழமான மேற்கோள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது நமது ஆழமான ஆய்வுக்கு இன்னும் வலு சேர்க்குது. திருவள்ளுவரின் அந்த அவா அறுத்தல் அதிகாரத்துல வர்ற குறள் அது. ஆமா, அந்த மேற்கோளை நான் சொல்றேன்.
திருவள்ளுவர் சொல்றார், ஆசையிலிருந்து விடுபட்டவர்களுக்கு துன்பம் இல்ல. ஆசையாகிய வலையில் விழுந்தவர்களுக்கு துன்பம் முடிவற்றது. நான் உங்களுக்கு கேட்க நினைக்கும் கேள்வி அந்த வலை அப்படிங்கிற வார்த்தைய பற்றி தான். திருவள்ளுவர் ஏன் ஆசைய ஒரு வலை அப்படின்னு உருவகப்படுத்துறார்? வேறு பல வார்த்தைகள் இருந்திருக்கலாமே. அந்த வலை அப்படிங்கிற வார்த்தையின் தேர்வில் தான் திருவள்ளுவரின் மிகப்பெரிய உளவியல் அறிவே அடங்கியிருக்கு. வலையின் அடிப்படை தன்மை என்னன்னு யோசித்து பாருங்க. எந்த ஒரு வலையும் வெளிப்படையாக தெரியாது. அது மிகவும் கவர்ச்சிகரமா ஒரு பரிசை அல்லது உணவை உங்களுக்கு முன்வைக்கும். தூரத்திலிருந்து பார்க்கும்போது அது நமக்கு ஒரு தற்காலிகமான இன்பத்தை தருவது போல தோன்றும். ஆனா அந்த இன்பத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க உள்ளே அடி எடுத்து வச்ச மறுகணம் அது உங்களை சுற்றி கொள்ளும். உங்க சுதந்திரம் பறிபோகும். ஓ, நீங்க அந்த இஎம்ஐ சுழற்சிய சொல்றீங்க? சரியா சொன்னீங்க. ஒரு புதிய கார் அல்லது ஒரு பெரிய வீடு உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை தரும் நினைச்சு நீங்க அந்த வலையை நோக்கி செல்றீங்க. ஆனா அதை வாங்கிய பிறகு அடுத்த 20 வருஷங்களுக்கு உங்க உழைப்பு, உங்க நேரம், உங்க நிம்மதி என அனைத்தையும் அந்த இஎம்ஐ அப்படிங்கிற வலைக்கு நீங்க இரையாக்க வேண்டியிருக்கு. இது எனக்கு மகிழ்ச்சியை தரும், என் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும்னு நினைச்சுதான் நம்ம ஒவ்வொரு ஆசையின் பின்னாலும் ஓடுறோம். ஆனா இறுதியில நாம அந்த வலையில சிக்கிக்கிறோம். அதனாலதான் ஆசையாகிய வலையில் விழுந்தவர்களுக்கு துன்பம் முடிவற்றதுன்னு தர்க்க ரீதியா நமக்கு தெளிவுபடுத்துறார். அந்த முடிவற்றது அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவே அச்சுறுத்துது இல்லையா? ஒரு வலையிலிருந்து தப்பிச்சிட்டோம், ஒரு கடனை அடைச்சிட்டோம்னு நினைக்கும் போதே அடுத்த ஒரு ஆசை இன்னொரு வலையா வந்து நிக்குது. ஒரு ஆசை நிறைவேறியவுடன் அதுவே பல புதிய ஆசைகளை பெற்றெடுக்கிறது. இது ஒரு முடிவில்லாத தொடர்கதை. அதனாலதான் ஆசையிலிருந்து விடுபட்டவர்களுக்கு துன்பம் இல்லைன்னு ஆணித்தரமா கூறுறார். துன்பத்தின் வேற அறுத்துட்டா பிறகு துன்பம் எப்படி முளைக்கும்? கரெக்ட். இந்த ஒரு சின்ன குரல் இன்னைக்கு நாம பேசின ஒட்டுமொத்த உளவியலுக்கும் ஒரு மாபெரும் முத்தாய்ப்பா இருக்கு. நாம் ஆரம்பத்துல பார்த்த ஆசை ஒரு சித்திரவதை செய்யும் அரக்கன் அப்படிங்கிற கருத்திலிருந்து தொடங்கி அடிப்படை தேவைக்கும் நமது ஆடம்பரமான கைகப்படுத்துதலுக்கும் உள்ள வேறுபாடு பற்றி பேசணும். அதுக்கப்புறம் உண்மையான முன்னேற்றம் என்பது மனதை கட்டுப்படுத்துவதுதான் பார்த்தோம். அப்புறம் இயற்கையை எப்படி முழுமையா அனுபவிப்பது அப்படிங்கிறது வரை மிக விரிவாக பயணிச்சிருக்கோம். இறுதியாக திருவள்ளுவரின் வழியே ஆசை என்பது ஒரு கவர்ச்சியான வலை, அதுவே துன்பத்தின் ஆணிவேர் அப்படிங்கிறதையும் மிக தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஒரு சிறிய உரை நவீன நுகர்வு கலாச்சாரத்தில் சிக்கித் தவிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு பெரிய தத்துவார்த்தமான அதே சமயம் மிகவும் நடைமுறையான ஒரு வழிகாட்டலாக இருக்குன்னு நினைக்கும்போது நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இன்றைய நமது இந்த ஆழமான ஆய்வின் ஒட்டுமொத்த சாராம்சத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? நாம ஓடிக்கொண்டிருக்கும் இந்த எந்திரத்தனமான வாழ்க்கையில ஒரு கணம் நின்று நிதானிக்க இந்த உரை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. உண்மையான சுதந்திரம் மற்றும் உண்மையான முன்னேற்றம் அப்படிங்கிறது நாம ஆன்லைன் ஆப்புகள்ல எவ்வளவு பொருட்களை ஆர்டர் செய்றோம் என்பதிலோ, மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படணும் என்பதற்காக நாம வாங்கும் விலை உயர்ந்த பொருட்களிலோ இல்ல. மாறாக நமக்குள் எழும் அந்த ஆசை என்ற அரக்கனை நாம எப்படி சாதுரியமாக கட்டுப்படுத்துறோம் என்பதுல தான் இருக்கு. அடிப்படை தேவைகளுக்கு மேல் நாம தேடி ஓடும் ஒவ்வொன்றும் ஒரு வலைதான் அப்படிங்கறத நம்ம விழிப்போட உணரணும். அந்த வலையில சிக்காம ஆசையின்மை என்ற தளத்துல நாம நின்றால் இந்த ஒட்டுமொத்த உலகமும் அதன் அழகும் நமக்கே நமக்கானதாக மாறுது. ரொம்ப அழகான ஒரு தொகுப்பு இது. இப்போ இந்த அற்புதமான விவாதத்தின் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். வழக்கம் போல உங்களிடம் விடை பெறுவதற்கு முன் நீங்க தாமாகவே சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு ஆழமான கேள்வியை, ஒரு கற்பனையை உங்கள் முன் வைக்க விரும்புறேன். அந்த சிந்தனை என்னன்னு கேட்க நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்க. நாளை காலை விடியும் போது இந்த உலகம் முழுவதும் உள்ள மனிதர்கள் அனைவருமே ஒரு மாயாஜாலம் போல தங்கள் அடிப்படை தேவைகளை தாண்டிய அனைத்து ஆசைகளையும் முழுமையாக கைவிட்டு இந்த ஆசை இன்மை நிலையை அடைந்து விட்டார்கள்னு வச்சுக்குவோம். யாரிடமும் மற்றவர்களை விட பெரிய வீடு கட்டணும், நிறைய பொருட்களை சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசையே இல்ல. அப்படி ஒரு நிலை வந்தா இந்த பூமியின் முகமே எப்படி மாறி போகும்? ரொம்ப ஆழமான ஒரு கற்பனை இது. தேவையில்லாத உற்பத்திகள் நின்று, வளங்களை சுரண்டுவது குறைந்து, காடுகள் தழைத்தோங்கி, இயற்கையுடனான நமது அன்றாட உறவு எப்படிப்பட்ட வியக்கத்தக்க மாற்றத்தை சந்திக்கும்? சற்று சிந்தித்து பாருங்க. இந்த ஒரு ஆழமான சிந்தனையோடு அறிவையும் அகக்கண்ணையும் திறக்கும் இந்த சிறப்பான உரையாடலை நாம நிறைவு செய்வோம். எங்களோடு இணைந்து இந்த பயணத்துல பயணித்ததற்கு மிக்க நன்றி. உங்களது எண்ணங்களை சிறகடிக்க விடுங்கள். மீண்டும் சந்திப்போம்.